பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்கள். மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவருடைய கிருபைகள் மாறாதவைகளாய் இருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் ஒரு சிறிய பாடலை பாடி தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆமென். அவருடைய ஒரு வார்த்தை போதும். மரித்தவன் எழும்ப முடியும். அவருடைய ஒரு வார்த்தை போதும். தூரத்தில் இருந்ததான 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகமடைய முடியும். ஒரு வார்த்தை போதும். குருடன், பிறவி குருடன் பார்வை அடைய முடியும். இன்றைக்கும் அவருடைய வார்த்தை உங்களை சந்திக்கக்கூடியதாய் இருக்கட்டும். நம்முடைய தியானத்துக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். யோபு 9:10. எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியல? சொல்றீங்களா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இதை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்தேன். ஒரு சாட்சியோடு உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் நினைக்கின்றேன் 2005 என்னுடைய ஸ்பைனல் கார்டிலே ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணினார்கள். இந்த ஸ்பைனல் கார்டிலே ஒரு growth, ஒரு வேரை போல L4 L5 அந்த 2 இதுகளுக்குள்ளாக ஒரு வேர் போல அது பரவி இருந்தது. அது நிமித்தம் என்னுடைய கால்களில் படுக்கும்போது பயங்கர வேதனை. நீண்ட நேரம் அமர்ந்திருந்தால் என்னுடைய இடுப்புக்கு கீழாக கால்கள் முழுவதும் பயங்கர வேதனை உண்டாகும். ஆகினாலே அதை நீண்ட நாட்களுக்கு பிறகு கண்டுபிடித்தார்கள். அந்த சர்ஜரி பண்ணுவதற்கு நீண்ட நேரமாகும் என்று சொல்லி என்னை அட்மிட் பண்ணியிருந்தார்கள். சிஎம்சியில் தான். அங்கே நான் பணிபுரிந்து கொண்டிருந்தபடினாலே வார்டிலே இருந்த நேரத்தில் அடுத்த நாள் சர்ஜரி. அதுக்கு முந்தின நாள் அந்த சீனியர் டாக்டர்ஸ் எல்லா ரவுண்ட்ஸ் வந்துட்டு என் கூட பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் சிஎம்சி டைரக்டரேட்டில் ஒர்க் பண்ணனால அந்த டாக்டர்ஸ் எல்லாம் நல்ல பழக்கமாக இருந்தனால என்னோடு அந்த சர்ஜரிக்குரியதான இந்த சர்ஜரிக்கு பிறகு நடக்கக்கூடிய காரியங்கள், சைட் எஃபெக்ட் என்று சொல்வார்களே, அதையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொல்லி கொண்டிருக்கும் போதே நான் சிரித்து கொண்டே இருந்தேன். அவர்கள் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள் என்றால், இந்த சர்ஜரிக்கு பிறகு ஒருவேளை உங்களுடைய கால் செயலிழக்கலாம், கிட்னி ஃபெயிலியர் ஆக போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பல சைடு எஃபெக்ட்ஸ்களை குறித்து அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நானும் மௌனமாக அதை கேட்டுக்கொண்டே சிரித்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது அந்த டாக்டருக்கு கோபம் வந்தது.
என்னை பார்த்து கேட்டார்கள் கோபமாய், "Why are laughing? We are telling you seriously" அப்படின்னு என்னை பார்த்து சொன்னாங்க. அப்போ நான் அவரை பார்த்து சொன்னேன், "Thank you sir, but I know my God will do best for me" என்று சொன்னேன். என்னுடைய தேவன் எனக்கு நலமானதை மாத்திரமே செய்வார் என்று நான் சொன்னேன். அவர் உடனே சொன்னார், "That is your faith. நாங்கள் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டோம்" அப்படின்ட்டு போயிட்டார் கோபமா. அடுத்த நாள் சர்ஜரி, நீண்ட மணி நேரங்கள். அது சர்ஜரிக்கு போகும்போது என்னுடைய வாய்களிலே இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லி கடந்து போனேன். ஆனால் எப்பொழுது சர்ஜரி முடிந்தது அதெல்லாம் எனக்கு தெரியாது. திடீரென்று யாரோ என்னை கன்னத்தில் அறைவது போல இருந்தது. முழித்து பார்த்தேன். இரவு 9 மணி. எனக்கு அருகில் நின்றிருந்த டாக்டர், "அன்பு, வார்டுக்கு போகணுமா? நீ யூரின் பாஸ் பண்ணினா வார்டுக்கு போகலாம்." நான் முழித்த போது நான் பார்த்த என்னுடைய காரியங்கள் என்ன நடந்ததுன்னா, இந்த 2 கால்களையும் நான் அசைத்து கொண்டே இருந்தேன். அடுத்து அவர் கேட்டார், "யூரின் பாஸ் பண்ணினா வார்டுக்கு போகலாம்." உடனே நான் சொன்னேன், "யூரின் பாஸ் பண்ண போகிறேன், எனக்கு வேணும், பெட் பேன் கொடுங்க." என்ன கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. ஒருவேளை மருத்துவர்கள் பல காரியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் என்ன பெஸ்டோ அதைத்தான் தேவன் செய்வார். இன்றைக்கும் வரைக்கும் அந்த சர்ஜரி நடந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லாத அளவுக்கு என்னுடைய வேகமான நடைகளும் வேகமான ஓட்டங்களும் தேவனுக்கு செய்கிற பணிகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நான் சொன்னேனே, என்னுடைய கால், இடது கால் தொடை எலும்பு 2ஆய் கரும்பை வெட்டுவது போல துண்டானது என்று சொல்லி, அப்பொழுது கூட எனக்கு இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் ஒன்றுமே வரவில்லை. கர்த்தர் எத்தனை நல்லவர். யோபு இதை அனுபவித்து எழுதியிருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த வார்த்தையின்படியே அதிசயங்களை காண பண்ணுவார். ஒன்றுதான் நமக்கு தேவை, தேவனை முழுமையாய் விசுவாசிப்பது, தேவன் பேரிலே முற்றிலுமாக நம்பிக்கை வைப்பது. கொஞ்சமல்ல, 100% அவர் பட்சத்தில் நாம் விசுவாசம் கொள்ளும்போது தேவன் நிச்சயமாய் நிச்சயமாய் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் அதிசயங்களையும் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் செய்வார். செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் சந்திப்பீராக. அவளோடு கர்த்தர் இடைப்படுவீராக. தேவனுடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையில, அவருடைய குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில் அற்புதமாய் காரியங்களை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் வாசித்த இந்த வசனத்தின்படியே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய இந்த யூடியூப்ல அநேக செய்திகள் இருக்கிறது, அதை பாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.